மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956. இது அரசியலமைப்பில் 7வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம். இதன்படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசம் பிரிக்கப்பட்டு நவம்பர் 1, 1956 முதல் இது நடைமுறைக்கு வந்துச்சு. 14 மாநிலங்களும் என்னென்னு பார்ப்போம். மேற்கு வங்காளம், பம்பாய், மதராஸ், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஒரிசா, மைசூர், மத்திய பிரதேசம், கேரளா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பீகார், அஸ்ஸாம், ஆந்திர பிரதேசம். முதல் 13 நம்பர் தான் நான் போட்டிருக்கேன். இது இந்த மாநிலத்தோட வரிசையானா அது எனக்கு தெரியல, அதை நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியும், இந்தியாவில் முதல்ல 3 மாகாணங்கள் தான் உருவானுச்சு. மேற்கு வங்காளம், பம்பாய், மதராஸ். அதிலிருந்து தான் இத்தனை மாகாணங்கள் பிரிஞ்சிச்சு. 1953 சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திர பிரதேசம். 6 யூனியன் பிரதேசங்கள் என்னென்னு பார்ப்போம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், டெல்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவுகள், மினிகாய் தீவுகள் மற்றும் அமினி தீவுகள். இது 3 சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசம். மணிப்பூர், திரிபுரா. ஒரிசா மாகாணமானது 1936ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் நாள் மக்களின் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மொழிவாரி மாகாணம் இதுதான். அதனால தான் ஏப்ரல் 1 ஒடிசா தினமாக கொண்டாடுறாங்க. 2011ஆம் ஆண்டு தான் ஒரிசா அப்படின்ற இந்த பெயரை ஒடிசா அப்படின்னு மாற்றினாங்க. நவம்பர் 1 மாநிலங்கள் உருவாக்க தினம். அதாவது தன்னோட மாநிலம் பிரித்த நாளை அந்த மாநிலம் தன்னோட மாநில தினமாக கொண்டாடிட்டு இருக்கு. நவம்பர் 1 8 மாநிலம் மொத்தம் இருக்குது. இதில் முதல் 6 மாநிலங்கள் 1956 நவம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கி பிரிக்கப்பட்டது. மதராஸ், மைசூர், பஞ்சாப், மத்திய பிரதேசம், கேரளா, ஆந்திரா. ஹரியானா மாநிலம் 1966 நவம்பர் 1லையும், சத்தீஸ்கர் மாநிலம் 2000 நவம்பர் 1லையும் பிரிக்கப்பட்டது. அதனால தான் இந்த 8 மாநிலங்கள் நவம்பர் 1ஆம் தேதியை மாநில தினமாக கொண்டாடுறாங்க. இருந்தாலும் மதராஸ் அப்படின்ற பேர் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட நாளான ஜூலை 18ஆம் நாளை நம்ம இப்போ தமிழ்நாடு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். மதராஸ் மாகாணம், அதாவது மெட்ராஸ் மாகாணம்னு இருந்த பேர் 1956 நவம்பர் 1 மாநில மறுசீரமைப்புக்கு பிறகு மதராஸ் மாநிலம்னு ஆகுது. இதை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லி 1956 ஜூலை 27ஆம் தேதி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். தொடர்ச்சியாக இவர் 76 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து அக்டோபர் 13ஆம் தேதி அதே 1956 இறந்துடுறாரு. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்று மெட்ராஸ் மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகிறாரு. இவர் 1967ஆம் ஆண்டு ஜூலை 18 அன்றைக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யலாம்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு. மாநில சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும் அந்த மாநிலத்தோட பேரை மாற்றிட முடியாது. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த மாநிலத்தோட பெயரை மாற்ற முடியும். மதராஸ் சட்டமன்றத்தில் 1967 ஜூலை 18 அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பின்னர் 1968 மெட்ராஸ் அப்படின்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யலான்ட்டு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக குடியரசுத் தலைவர் கையெழுத்து பெற்ற பிறகு தை திருநாள், அதாவது பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14, 1969 தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வந்தது. 1996ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சரான மு. கருணாநிதி அவர்கள் மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என்று மாற்றம் செய்தார். இது எப்படி ஞாபகம் வச்சலாம்? 69 அப்படின்னா தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம். அதுவே நம்ம தலைநகர் பகுதி மெட்ராஸை சென்னைன்னு மாற்றினது திருப்பி போடுங்க. 96 அப்படின்னா சென்னை. இப்போ 2021 புதிதாக பொறுப்பேற்ற மு. க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றம் செய்ய சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளான ஜூலை 18 தமிழ்நாடு நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று அரசாணை வெளியிட்டார்.